வெல்கம் டு பால் கேட்ச். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி நான் பேச போகிற விஷயமும் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். அது போக ஃப்ளோவில் ஏதாவது வந்தால் கூட வரலாம். அதனால இன்றைக்கி நான் பேசலை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய இவன் தான் வெளியே பேச போகிறேன். அதனால் பாரதியா மன்னிச்சிருங்க, டீமன் பாரதின்னு வச்சுக்கலாம் இந்த எபிசோடுக்கு. ஓகேயா? ஆக்சுவலாக ஒரு வாரம் இருக்குங்க இந்த வீடியோ. நான் ஒரு வாரம் முன்னாடியே எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எடுக்க முடியல. ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன். இதில் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹராஸ்மெண்ட்டை என்னால் கேட்கக்கூட முடியல. அந்த இடத்துல நான் இருந்தும் என்னால் கேட்க முடியல. என்னென்னா, நானும் ஒரு அண்ணனும் டீ குடிக்க போயிட்டுருக்கோம் ரோட்டில். எங்களை தாண்டி ஒரு பொண்ணு போகுது. அந்த பொண்ணு டிஷர்ட்டு ஒரு பலாசோ பேண்ட் மாதிரி ஒரு பேண்ட்டு போட்டு போகுது. அந்த பொண்ணை அங்கே ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒரு 50 வயசு மதிக்கக்கூடிய ஒரு கிழட்டு பையன் அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பொண்ணு இப்படி கிராஸ் ஆகுது, ஐபால்லே பார்க்குறான், இப்படியே பார்த்துட்டே போகிறான். கொஞ்சம் தூரம் கழிச்சு அந்த பொண்ணு எங்களை தாண்டி முன்னாடி போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இவன் இப்படி எட்டி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி, என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? எப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பார்த்தானே ஒரு கிழட்டு பையன், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணோ பையனோ இருந்தால் அந்த வயசில் தான் இருப்பாங்க. அவங்களையும் அப்படி பார்த்தான்றது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இதை பற்றி நான் என் ஆஃபீஸ் கொலீகிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, இது அந்த பொண்ணுக்கு நடந்துச்சுன்னு நீ சொல்கிற, எனக்கே நடந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. இதை இன்னொருத்தங்கிட்ட பேசும்போது அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இது ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கலை, எல்லாருக்குமே நடந்துக்கிட்டு இருக்குன்றப்ப பார்க்குற எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை விட அவங்க பெரிய விஷயம் ஒன்று சொன்னாங்க. இந்த பஸ்ஸிலலாம் போவோம் இல்லையா, பஸ்ஸிலலாம் போகும்போது பஸ் சீட்ஸில் கை விடுறது, மேல் பக்கமாக கை விடுறது, அதுக்கப்புறம் ஜன்னல் இருந்தால் ஜன்னல் வழியை கை விடுறது, சீட்டு கேப்பில் கை விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால அவங்களுக்கு அந்த அக்காவுக்கு நான் பஸ்ஸில் போகிறதுக்கே எனக்கு அவ்வளோ பயம், எனக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திடும், அதனாலே நான் பஸ்ஸில் போகிறதில்ல அப்படின்றாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு அசிங்கமான வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாகவே இல்லையாடான்னு தான் கேட்கணும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பஸ்ஸில் போகிறது சம்மந்தமாக ஒரு ட்ராமாவே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்களாம் எவ்வளோ பெரிய ஆளு. ஆக்சுவலாக இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுன்னு நினச்சேன். சரி, ஓகே, நம்ம இப்போ டீமன் மோடில் இருக்கோம். டீமன் என்ன வேணால் பேசலாம், ஓகேயா? அந்த பஸ்ஸில் கேப் இருக்குமா, கேப்பில் இவ்வளோ தூரம் விரல் போகுமா, இப்படி விரல் விட்டு இந்த நுனியில் தொட்டு என்ன ஆயிரப்போகுது? என்ன உள்ள அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரப்சர் இருந்துகிட்டே இருக்கா அவனுக்கு? சரி, நமக்கு தெரிஞ்சவங்க தான் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா, இப்போ ரீசெண்டாக நான் இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 2-3 வீடியோஸ் வருது, கவர்மெண்ட் பஸ்ஸஸில் இந்த மாதிரி ஹராஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் வழிபோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருந்துச்சு. அந்த பேஜில் ஒரு ரேண்டமாக பார்க்குறப்போ ஒரு 4-5 வீடியோஸ்க்கு மேலே இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது. ஒரு பொண்ணு பக்கத்துலேயே ஒருத்தன் உட்காந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறது. அந்த பொண்ணு ஈவன் 25 இயர்ஸாக நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு கிழட்டு பையன், ஒரு 60+ இருக்கும், அவன் அந்த மாதிரி கையை விட்டுட்ருக்கான். என்னடா பண்ணுறீங்க? எனக்கு இவனை பாய் எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னதான் அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தாலும் எப்படி உங்களுக்கு பப்ளிக் பிளேஸில், அதுவும் உங்கள் மக வயசில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கிட்ட அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தோணுது? இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரேப் கேசஸ் இதெல்லாம் பார்த்து 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 நம்ம மூளை மழுங்கிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. வீட்டில் ஒய்ஃப்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. 50 வயசில் இருக்கவனுக்கோ 40 வயசில் இருக்கிறவனுக்கோ வீட்டில் ஒய்ஃப் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க கூட நீங்கள் பண்ணாததையா இங்கே பஸ்ஸில் தொடுறது மூலமாக பண்ணிட போகிறீங்க? கரெக்டு தானே நான் கேட்குறது? இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. ஈவன் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்தா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியும் மொத்தமாக சொல்ல விரும்பலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்வர்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் ஒரு பெண் குழந்தைய எப்படி வளர்த்து கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஈவன் என் ஃப்ரெண்டுக்கு கூட இதே மாதிரி ஒரு 1 மந்த் முன்னாடி பஸ்ஸில் 1 மந்த் இருக்கும், ஆமாம் 1 மந்த் முன்னாடி பஸ்ஸில் இந்த மாதிரி ஹராஸ் நடந்துச்சான். நானும் அந்த பொண்ணு டீ குடிச்சிட்டு, அந்த பொண்ணு நான் போய்க்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறாங்க, நான் என் பைக்கில் இந்த பக்கம் வந்துட்டேன். ஏன்னா 2 பேரும் ஆப்போசிட் சைடில் இருக்கோம். போன 10 நிமிஷத்தில் எனக்கு ஃபோன் வருது. என்னடா அப்படின்னு ஃபோன் எடுத்தால் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன்டா, என்கிட்ட ஒருத்தன் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான், எனக்கு அப்படியே படபடன்னு ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதான் பஸ்லேருந்து இறங்கிட்டு நான் உனக்கு ஃபோன் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அடுத்த கொஸ்டினே அவங்ககிட்ட என்ன கேட்டேன்னா, நீ அவனை அடிக்காமலா வந்த அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடிச்சிட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில, நான் இறங்கிட்டேன், ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க.
அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு 20 இயர்ஸாக ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஹராஸ் நடந்துக்கிட்டே இருக்குன்னா அது எவ்வளோ வலியாக இருக்கும். நம்ம நம்ம வந்து அசால்ட்டாக சொல்கிறோம், பாய்ஸ் வந்து பஸ்ஸில் போகும்போது தொடையில் கை வைக்கிறாங்க, அது ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து 100ல் 10 கேசஸ் இருக்குன்னா இதில் 100ல் 100 கேஸுமே அந்த மாதிரி இருக்குன்னா எவ்வளோ கஷ்டம், மனசு வலியாக இருக்கும். எனக்கு இதை வந்து கேட்க கேட்க எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு தெரில. ஏன்னா எனக்கும் அம்மா இருப்பாங்க, அம்மா இருக்காங்க, தங்கச்சி, சில பேர்கிட்ட தங்கச்சின்னு பேசுவோம் இல்லையா? ஸோ அவங்களாம் இந்த மாதிரி நடக்குன்றப்ப நான் எப்படி இதை வந்து டாலரேட் பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச யாராவது பஸ்ஸில் போகிறேன்னா எப்படி நான் தனியாக அனுப்ப முடியும்? தனியாக அவங்க ஆக்சுவலாக பொண்ணுங்க போல்டு தான். ஏன்னா என்னைய ஒருத்தன் ஏதாவது பண்ணுறான்னா அடிக்க நான் யோசிப்பேன். ஆனால் பொண்ணுங்க கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. ஸோ அடிச்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த சொசைட்டியில் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கவே தேவை கிடையாது. இது ஏன் இப்போ இவ்வளோ எமோஷனாக பேசுகிறேன்னா, அவங்க அந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு அவ்வளோ வலிச்சுது. ஏன்னா நானும் பையன்ல, நாட் ஆல் மென்னு சொல்லிக்கலாம் நம்ம. பட் ஆனால் அதை பண்ணுறவங்களும் மென்னாக இருக்கிறனால தானே அவங்க வந்து மொத்தமாக ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லாரை பார்த்தாலுமே ஒரு பயம் இருக்கும். என்னையவே எனக்கு யாராவது பொண்ணு ஃப்ரெண்டு என்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண வராங்கன்னா, அவங்க கூட இன்னொரு ஆளை கூப்பிட்டு தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியணும். ஸோ அந்த பயத்தோடு தான் மீட் பண்ண வருவாங்க. அதே மாதிரி நிறைய பசங்களுமே இப்போ வந்து 40 to 50 ஏஜஸாக விடுங்க, பசங்களுமே பொண்ணுங்களை பார்த்து பேசும்போது கண்ணை பார்த்து பேசினா தான் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டே கிடைக்கும் பேசுகிறதுக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கண்ணை பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு கீழே இறங்கும் கண்ணு. என்ன இறங்குது கண்ணு? கேட்குறேன் தெரியாமல். ஏண்டா பார்க்குறப்ப கண்ணை பார்த்து பேச வேண்டியதானடா, அங்கே என்னடா பார்க்குறீங்க? ப்ராப்பர் செக்ஸ் எஜுகேஷனும் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் இங்கே அதையும் தப்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் நிறைய ஸ்கூல்ஸில் பயாலஜி கிளாஸில் ரீப்ரொடக்ஷனே எடுக்காமல் ஸ்கிப் பண்ணிட்டு படிச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி கொடுத்தா கூட அவங்க கொஞ்சமாக திருந்துவாங்க போல். சரி, ஓகே, இந்த வீடியோ வந்து பேசிட்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த மாதிரி என்னால் உங்களை கமெண்ட் பண்ணுங்கன்னு கூட சொல்ல முடியாது, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பொண்ணுங்களாக இருந்தால் நீங்கள் போல்டாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்ல மாட்டேன், போல்டாக இருங்க. ஒரு ஹராஸ் உங்களுக்கு நடக்குதுன்னா கேட்டுருங்க, அடிச்சிருங்க, என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. பசங்க நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம், கண்ணை பார்த்து பேசுங்க ப்ளீஸ். எந்த பொண்ணு பேசினாலும் கண்ணை பார்த்து பேசுங்க. ஸோ மியூச்சுவலாக இருக்கிறதுன்றது வேறு, பட் ஆனால் ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது கண்ணை பார்த்து மட்டும் பேசுங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணும், ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணும். ஸோ இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் சின்ன பசங்க, நடுவில் கெட்ட வார்த்தை பேசி வச்சுருக்கேன். சரி, ஓகே, நான் அந்த கெட்ட வார்த்தையில் முடிஞ்ச வரைக்கும் பீப் போட பார்க்குறேன். வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் காட்டுங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். ஒரு பேரண்ட்டாக நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு என்ன விதைக்கிறீங்களோ அவங்க அதுபடி தான் வளருவாங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சிறுசாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பெருசாக இருந்தால் மன்னிச்சிருங்க, ஆனால் ஃபுல்லாக பாருங்கள். வழக்கம் போல் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிறேன், லைக் பண்ணிடுங்க. இதை வந்து ஷேர் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது, கேர்ஃபுல்லாக இருங்க, போல்டாக இருங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னோடய பால் கேட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. என்னால் இதுக்கு மேலே பேசவும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது.